அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் ஆண்டவரே, ஆத்ம தாகத்தை தீர்க்க முடியாத பாரங்கள் எல்லாம் கர்த்தாவே மாற்றும்படியாக இந்த வல்லமை இறங்கு, நம்முடைய கிருபை கடந்து வரட்டும். ஊராபால சந்தரிபாலம் இயேசுவே, பாரம் வேதனை கட்டுகளுக்கு சொல்லக்கூடிய இல்லை வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தாவே ஒரு இளைப்பாதல் உண்டாகும்படியாக வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிமையின் அக்கினி இறங்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஊராபாபா சபதி கவரமா வல்லமை இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்தெந்த காலத்தில் இளைப்பாறுதல் தேவையோ, எந்தெந்த காலத்தில் சமாதானம் தேவையோ, யாராருக்கு சுகம் தேவையோ கர்த்தாவே உடைய வல்லமையின் பிரசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து கர்த்தாவே ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய இந்த வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய வருத்தப்பட்டு பாரசமந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் உடைய கிருபை 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 ஒரு மகன்களை மகன்களை கடந்து வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். உடைய பிள்ளைகளை நீ கர்த்தாவே தொட்டு வல்லமை பிரசன்னத்தினாலே அப்பா இப்பொழுதும் உடைய வாழ்க்கையில ஆத்தும தாகம் கர்த்தாவே தீரும்படியான அற்புதத்தை செய்யும் அப்பா. கற்பங்களுக்கு அடுத்த கர்த்தாவே பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்துருவை கடிதலைத்தாய். இந்த சரீரத்திலே கத்தாவை பலவீனங்களை கொண்டு வந்து உடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த கிரியில் இப்பொழுது அகற்றப்படுவதால் வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் கத்தாவை. இந்த மகிமையின் பிரசன்னம் கத்தாவை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கி கத்தாவை பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். கத்தர் கத்தாவே நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையின் பிரசன்னம் கடந்து வந்து கத்தாவே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தானே சுகத்தை கொடுத்து கத்தாவே நீர் ஆசீர்வதித்தாண்டு நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்களும் கற்பங்களுக்கு எடுத்த எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையோட சரிந்து பார்த்து செய்கிறது தான். No more place for your devil. Get out in the name of Jesus. கத்தாவே உடைய வல்லமை இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கத்தா பூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். கத்தாவே பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசுடைய கிரியில் அழிக்கப்பட்டு போட்டு கத்தாவே வல்லமை 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 இறங்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மையமாக கொண்டு நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தை இந்த மாலை வேளையில, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் சொல்லி, துவண்டு போயிருக்கிற நம்ம வாழ்க்கையை, சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, அல்லது தண்ணீர் இல்லாதனாலே காய்ந்து வதங்கி இருக்கிற ஒரு மரத்தை போல இருக்கிற ஒரு வாழ்க்கையை நீதியின் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சத்தை போல மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துயரப்பட்டு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் ஒடுங்கின நிலையிலே கடந்து வந்திருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கு நெருக்கத்து நிமித்தத்திலே தேவனுடைய சமூகத்திலே கடந்து இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அதை மகிமையாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, எஸ்தர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும், அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும், ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் சாம்பலிலே கிடந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில நிலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறது. அன்றைக்கு எஸ்தர் காலத்திலே ஆகாசூர் ராஜா அந்த யூத ஜனங்களை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆமானுடைய வார்த்தையை கேட்டு தன் முத்திரை மோதிரத்தினாலே முத்திரை போட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா தேசத்துக்கும் செய்தி அனுப்பியிருந்தான். அந்த செய்தியை கேட்ட யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பல்லே கிடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். அழுகை புலம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்.
அந்நிய ராஜாவினுடைய கரத்துல அவர்கள் அன்றைக்கு நீதி அவர்கள் மேலே நீதி செலுத்தும்படியாய் கர்த்தர் அந்த மக்களை ஒப்பு கொடுத்திருந்தார். காரணம், தேவனுக்கு விரோதமான செயல்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள். எனவே அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டானது. ஆனாலும் அந்த நிலையை உணர்ந்து, ஐயோ நான் எவ்வளவு காலங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறது, எவ்வளவு காலங்களுக்கு நான் இப்படி கண்ணீரோடு வாழ்கிறது, எவ்வளவு காலங்களுக்கு நான் இப்படி மரணத்தை ஒவ்வொரு நாளும் நான் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை, மரணம் எப்பொழுது நேரிடும் என்று சொல்லக்கூடிய நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில மரணம் நேரிட இருந்து சொல்லக்கூடிய நிலை இல்லாவிட்டாலும் சரி, அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட முகத்தை பாரு சவத்தை போல இருக்கு அப்படின்னுவாங்க. எப்படி இருக்கு? எப்பொழுதும் அந்த செத்த கலையோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, வாழ்க்கையில ஒரு காரியம் இருக்கு. காரணம், நாம் தேவனுடைய சமூகத்திலே குறைவுள்ள மக்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு தேவனுடைய கோபாக்கினை நம்மை விட்டு நீங்காத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் எட்டுடுத்தி சாம்பலை கிடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லெட் அஸ் திங்க் அபவுட் அவர் லைஃப். நான் என் வாழ்க்கையில என்னை நான் ஆராய்ந்து பார்த்து, என்னை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவர், நீ நீதியுள்ள தேவன், நீ நீதி செய்ய விரும்புகிற தேவன். என் வாழ்க்கையில நான் கடந்து செல்கிற இந்த பாதைகளுக்கெல்லாம் காரணம், நாங்கள் உமக்கு விரோதமாய் வாழ்ந்த வாழ்க்கை, நாங்கள் சுகமாய் வாழ்ந்த காலங்களிலே உம்மை தேடாது போனோம், சுகமாய் வாழ்ந்த காலங்களிலே நாங்கள் உம்மை நினையாது போனோம். அதனால இந்த நாட்களில் நாங்கள் அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களை அந்நிய மக்கள் ஆளுகை செய்கிறார்கள். எங்கள் வாழ்க்கை இப்பொழுது ஜீவன் எப்பொழுது போகுமோ என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிலையை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. எஸ்தர் 8:15 சொல்லுங்க, அவர்கள் உடுத்தி இருந்தது எப்படிப்பட்ட உடை என்று சொல்லி பார், ரெட்டுடுத்தி சாம்பல்லை கிடந்தார்கள். ஆனால் எஸ்தர் 8:15 அந்த சாம்பல்ல இருந்த நிலையை மாற்றப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அந்த எஸ்தர் காலத்தில் நடந்தது போல நான் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன் சொல்லி, நான் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன் சொல்லி அந்த யூத ஜனங்கள் அன்றைக்கு அப்படியாய் காத்திருந்ததுனாலே கர்த்தர் அந்த நிலையை மாற்றினார். அநேகருடைய வாழ்க்கையில சொல்லுவார், ஐயா எனக்கு விரோதமா செய்வன்னு வச்சுட்டாங்க, ஐயா எனக்கு விரோதமா அந்த காரியத்தை பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமா கட்டு கட்டிட்டாங்க, எனக்கு விரோதமா அதை பண்ணிட்டாங்க. சரி, கட்டு கட்டிட்டாங்க, செய்வன வச்சுட்டாங்க, எல்லாம் ரைட்டு. நீ என்ன பண்ண? வாட்டியோடன் அது அறிந்த பின்பாகவும் நீ அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு பீடியை பத்த வச்சா தான் உனக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? வெளியே போற. ஆண்டவர் எனக்கு செய்வன வச்சுட்டாங்கன்னு நீ என்ன பண்ணும்? கர்த்தருடைய சமூகத்தை அழுது புலம்பி ரெட்டுடுத்தி ஐயோ என்னை விடுவின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு டிவியை போட்டு இன்னும் டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா என்ன நடக்கும்? நேரம் ஊழியக்காட்டு, ஐயா எனக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு யாரோ என்னமோ வச்சுட்டாங்க, எனக்கு என்னமோ வச்சுட்டாங்க. நீ தான் உனக்கு நீயே சூனியம் வச்சுட்டு இருக்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வரும்போது நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை விடுவியும் சொல்லி நாம் இன்றைக்கு கேட்கும் போது பரலோகத்தின் தேவன் நமக்கு இறங்கி நம்முடைய சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 30:11 சொல்லுகிறது. அவன் தனிப்பட்ட அனுபவத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 30:11 சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் துயரம் எல்லாவற்றையும் மாற்றி மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டி நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு இடத்துல நடந்து போறோம், காலில் சுருக்குன்னு குத்துன உடனே என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் வெளிச்சத்துல காலை பார்ப்போம், என்னமோ குத்தி இருக்கு இங்க இருக்கான்னு சொல்லி. அடுத்து அந்த இடத்துல பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு
அடுத்த அடி நம்ம என்ன பண்ண மாட்டோம், உடனே வைக்க மாட்டோம். ஏன்னா குத்தி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிடும், அல்லது என்ன இருக்குன்னு சொல்லி அறியாம போயிடும் சொல்லி நின்று திங்க் பண்ணுவோம். உங்க வாழ்க்கையிலும் கொஞ்சம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், கொஞ்சம் நின்று திங்க் பண்ணணும். குத்தி இருக்கிறது என்ன, முதல்ல குத்துனது பீங்கா அல்லது ஆணியா, அது என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம என்ன பண்ண போய் அது கேட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஒருவேளை பாம்பு கடிச்சிருந்தா என்ன பண்ணணும், டிடி போட்டா நிற்குமா? அதுக்கு ஆன்டிசரம் கொடுத்தா தான் முடியும். அப்ப நம்ம நினைந்து பார்க்க வேண்டும் என்ன ஏற்பட்டு இருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையில் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது, நம்மை ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. why it is happening in my life, என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட துன்பம் துயரம் வந்திருக்கு, அதுதான் அந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய காரியம். தானியேல் சொல்லுகிறேன், முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள், அந்த சாபத்தினாலே நாங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி தானியேல் உபவாசத்தை ஜெபிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனவே நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீர் அகற்றி போட்டு எங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு கேட்கும் போது நிச்சயமாய் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கத்தர் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனை குடும்பமே அங்கீகரியாத நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவனை சாமுவேலை கொண்டு கர்த்தர் தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அந்த யாரும் அவனுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு மீண்டும் மீண்டும் அவனுடைய வாழ்க்கையின் காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அவன் துயரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தான். தன் ஜீவனுக்காக வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருந்தான். சவுல் அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணினான். அதற்கப்புறம் மகனாகி அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழுப்பினான். பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். இப்படி பல மக்கள் தாவீதுக்கு விரோதமாய் எப்பொழுதும் எழும்பி துயரம் என்று சொல்லக்கூடிய நெல்ல வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒருவேளை நினைச்சு பார்த்தா, என்னை அபிஷேகம் பண்ணினேரே ஆண்டவரே, ஏன் எனக்கு விரோதமா இத்தனை சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள்? நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்த நாட்களிலிருந்து இன்றைக்கு வரை நான் சந்திக்கிறது இப்படிப்பட்ட துயரங்களைத்தான் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நான் நினைத்துக் கொள்ளக்கூடிய காரியம், இப்படி நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கையில என்னென்ன துயரங்களை எல்லாம் சந்தித்தார்கள். மோசையை பார்த்து கல்லெறியணும் சொல்லி கல்லை எடுத்துக்கொண்டு அவனை கல்லெறிய வேண்டும் என்றார்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், அவர்களை வழிநடத்தி கொண்டு போயிருந்த மனுஷன், இஸ்ரவேல் ஜனங்களை ஈர்த்திருந்து கூட்டிக் கொண்டு போன வந்தவன். ஆனால் அவனுக்கு விரோதமாய் இருந்த ஜனங்கள், மோசே மட்டுமா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார், நாங்களும் அல்லவா என்று சொல்லி அவள் அன்றைக்கு சொந்த குடும்பத்தாரை எழுமி நின்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு தேவனுடைய மனுஷனாய் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் அந்த அளவுக்கு ஏற்று நிற்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில நான் நினைத்து பார்ப்போம், எதற்காக ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு அழைத்தார்? ஏன் இந்த பாடுகளை மத்தியிலே நான் கடந்து செல்ல வேண்டும்? இப்படி ஒரு துயரம் என் வாழ்க்கையிலே தேவையா என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில அதே நிலைதான் கடந்து வந்தது. 1 சாமுவேல் 16:13 சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16:13 சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்நாள் முதற்கொண்டு என்னைக்கு அந்த ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் இன்னொரு குமாரன். அப்போது சாமுவேல் சொல்லுகிறான், அவனை அழைத்து கொண்டு வா, அவன் வரும் வரை நான் சாப்பிடுவது கிடையாது. அந்த நாளிலே அவன் மேலே தைல கொம்பை கொண்டு தைலத்தை ஊற்றினான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தாவீதின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்த போதும் அவனுக்கு துன்பம் கொடுக்கிறவங்களும் துயரம் கொடுக்கிறவங்களும் குறைவே கிடையாது. நிறையவே அவனுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கக்கூடிய மக்கள் ஏராளமாக இருந்தார்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் நடக்கும்போது உபத்திரவங்கள் வரும்போது நெருக்கம் வரும்போது நம்ம நினைப்போம், ஏன் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யறேன், நான் தங்க சிம்மாசனத்தில உட்கார்ந்து இருக்கணும்னு நினைப்போம். இல்லை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறது கிடையாது. சொந்த பிள்ளையே
அவனுக்கு சத்ருவா எழும்பினான். யாருக்கு? தாவீதுக்கு. அப்சலோம் சொந்த பிள்ளை சத்ருவா இருக்கும்போது வேற யாரு சத்ரு உலகத்திலிருந்து நமக்கு தேவை? வேற யாருமே தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தாவீதுடைய வாழ்க்கையானது காணப்பட்டது. எனவே கர்த்தருடைய ஆவியானவர்கள் இறங்கி இருந்த போதும் கடைசியில் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி ஆனச்சு? அப்சலோனுடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு நிலையில் முடிய வேண்டிய சூழ்நிலை கடந்து வந்தது. அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாய் எழும்பி துயரத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொண்டு தாவீது அதை பத்தி ரொம்ப வருத்தப்படலை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை நிலைகளை கர்த்தர் மாற்றின காரியத்தை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:10 சொல்லுகிறது, தாம் அபிஷேகம் பண்ணின கொம்பை உயர பண்ணுகிறவர் சொல்லப்பட்டு இருக்கிறது. இறைவன் துயரத்தின் மத்தியிலே நடந்து கொண்டிருந்தாலும் நெருக்கத்தின் மத்தியிலே நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஒரு நாளிலே என் வாழ்க்கையில இந்த காரியங்களை எல்லாம் மாற்றுவார் என்று சொல்லி அந்த சீமையை அவனை தூசித்த போது கூட அவனை கொன்று போட அவனோடு இருந்த மக்கள் எழுப்பினது கூட இல்லை. அவன் தூசித்த தூசணத்துக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை கடந்து வர பண்ணுவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட அவன் நடக்க ஆரம்பித்த வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், தேவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் துயரத்தின் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறேனே. இன்றைக்கு இந்த வசனத்தை நன்றாக நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரத்தான் செல்லும். ஆனாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அந்த துயரத்தை ஆனந்த தைலமாக மாற்ற ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 19:21 சொல்லுகிறது, அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அங்கே பாருங்க, சீமையை தூஷித்த உடனே இங்கே கேட்கக்கூடிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமான்னு சொல்லி அங்கே கேட்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஒரு தாவீதை திட்டினவனே சொல்லி கேட்கல, அங்கே கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனே. அவன் XYZ இருக்கலாம், எவனா இருக்கலாம். அப்படி அந்த நிலையில உலக நியாயமே சொல்லப்படக்கூடிய காரியம், அந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு இப்படி ஒரு காரியத்தை இந்த சீமையை செய்தானே, அவனை கொல்ல வேண்டாமா என்று சொல்லி கேட்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் சவுல் மேல எத்தனையோ முறை கை போடுவதற்கு, அவனை கொன்று போடுவதற்கு அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது போதும் அவன் சொன்ன காரியம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் நான் எப்படி என் கையை நீட்டுவது என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, உன்னை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கும் போது, கர்த்தருனை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கும் போது உனக்கு விரோதமா 1000 பேர் எழும்புவார்கள். அநேகர் உன்னை குறித்து தவறான காரியத்தை சொல்லுவார்கள், வீணான வதந்திகளை பரப்புவார்கள், வீண் காரியங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். கவலைப்படவே வேண்டாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு காரியத்தில் நிச்சயமா இருந்து நாம் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அடைக்கலமாய் இருந்து நம்மை காத்து நடத்த, நம்முடைய துயரமான ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிற காரியங்கள் மிகுந்த வேதனையாயிருக்கு. ஆனால் அதை கர்த்தர் நிச்சயமாய் அதை மாற்றி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 28:8 சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் சொல்லக்கூடிய காரியமானது சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 20:6 சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறான்னு சொல்லி பாதுகாக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 132:17 வசனங்களை வாசிக்கும் போது அவனை அபிஷேகம் பண்ணிய முகத்தை புறக்கணியாதீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அன்பு வைத்திருக்கிறதுனாலே நிச்சயமாய் அந்த அபிஷேகத்தின் தேவன் நம்மை துயரத்தின் மத்தியிலே நடத்தினால், நாம் நடந்து சென்றாலும் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகம், தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. எனவே எல்லா விதமான துயரங்களும் துன்பங்களும் வேதனைகளும் பாடுகளும் ஒரு நாள்ல நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கும். அந்த துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளை ஒரு சிலராய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆனால் நீங்கள் எங்களோட ரொம்ப ஆழமாக இடைப்பட்டு இருக்கிறீங்க. யாரோடையோ நீங்கள் பேசி இருக்கிறீங்க, பேசி கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை எங்கள் எல்லாரோடுமே பேசி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் கர்த்தா. யாரோடையும் நீங்கள் பேசாம கீழ்ப்படிகிறது தான் எங்களுக்கு முக்கியமான காரியம். நாங்கள் கீழ்ப்படிந்தால், எங்களை நாங்கள் உணர்ந்து ஒப்பு கொடுத்தால், எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்னு சொல்லி
உபவாசத்தோடும் அழுகையோடும் சாம்பலை உட்கார்ந்திருந்து உம்மை நோக்கி கூப்பிடும்போது எங்கள் வாழ்க்கையை சிங்காரிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அபிஷேகத்தை நாங்கள் இழந்து போன நிலையில் இருக்கிற வாழ்க்கையில் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளும் போது எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே இன்றைக்கு நீங்கள் மாற்றி எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே நன்மைகளை கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே ஒடுங்கிய ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். எங்கள் கர்த்தாவே வாழ்க்கையில் நாங்கள் துயரப்பட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில நாங்கள் மீண்டுமாய் உமக்குள்ளாய் எங்களை பலப்படுத்தி கொள்ளும் போது எங்களை வாழ்க்கையில கர்த்தா அபிஷேகத்தை இன்னும் புதுப்பிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு இறங்கு எங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக ஒரு ஆசீர்வாதமான நிலையில் சந்தோஷோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதி. எங்கள் பாவங்களை மன்னித்தரலும், எங்கள் அக்கிரமங்களை நீக்கி போடும். எங்கள் துணிகரமான வாழ்க்கையை கத்தா மன்னித்தரலும், எங்கள் துரோகங்களை எடுத்து போடும். உங்கள் பின்பாய் அசுத்தம் அருவருப்பு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தது மன்னியும் ஆண்டவர். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை இயேசுவின் ரத்தத்தினால கழுவி எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் கத்தாவே. இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக பிதாவே அப்படியே எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிய தெய்வத்தின் அந்யோன்ய ஐக்கியம் நம்மவரோடும் இந்த கர்த்தராஜில் அந்த ஆராய்ச்சி அத்தனை பிள்ளைகளோடும் கர்த்தரோட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன்.